இப்போ நான் ஜீரா ரைஸில் பொட்டேட்டோ பாத் செய்கிறேன். எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் பாருங்கள். பொட்டேட்டோ பாத்துக்கு இதில் 3 டம்ளரு ஜீரா ரைஸ் போட்டிருக்கேன். போட்டிருக்கேன். இதை 3 வாட்டி நல்லா கழுவி ஊற வச்சிடணும், ஒரு 1/4 மணி நேரம். பொட்டேட்டோ பாத்துக்கு தேவையான பொருட்கள்: பச்சை மிளகா ஒரு 6 போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கான போட்டுக்கோங்க. இஞ்சி கொஞ்சம், இஞ்சி பூண்டு கொஞ்சம், பட்டை கொஞ்சம், 3-4 கிராம்பு போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போட்டு எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கோங்க நைஸாக. இது கூட புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு, ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் அரைச்ச அந்த கலவையை, மசாலா கலவையை இதில் சேர்க்குறேன். இதோட கொஞ்சம் ஒரு கை கொத்தமல்லி, நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். இப்போ இதோட 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூனு கரம் மசாலா, ஒரு தேவைக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கேன் மசாலா அரைக்கிறப்ப. அதனால் எவ்வளோ உங்களுக்கு காரம் வேணுமோ அவ்வளோ காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஏன்னா புதினாலாம் போட்டுக்கோங்கள, அந்த பச்சை வடை போகணும். நல்லா வதக்கிக்கோங்க.
பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு போடுறேன். அதோட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். நல்லா வதங்கட்டும். இதுவும் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் லைட்டாக வேகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ உருளைக்கிழங்கு தக்காளி கொஞ்சம் வேகிற வரைக்கும் லைட்டாக வேகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இதில் 3 டம்ளர் அரிசி போட்டேன். அதுக்கு 6 டம்ளர் இதில் தண்ணி ஊற்றிருக்கேன், அளந்து ஊற்றுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம், ஊற்றிக்கலாம். நான் நெய் ஊற்றலை, அது உங்கள் விருப்பம். நெய் ஊற்றுறது ஊற்றாது உங்கள் இஷ்டம். இப்போ நல்லா கொதிக்கட்டும், தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி போடுறேன். அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டு ஸ்டவ்வை ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுருக்கேன், மூடி வச்சுருக்கேன். இப்போ பாருங்க, தண்ணியெலாம் சுண்டு இது மாதிரி பதத்துக்கு வந்துருச்சு சாதம். இப்போ ஒரு தட்டை மூடிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஏதாவது வெயிட்டு பொருள் எடுத்து மேலே வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து அப்புறமா ஆஃப் பண்ணி இறக்கி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. சூப்பர் பலாவ் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.